சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். ஏஜிஎஸ் கல்பாத்தியஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்ன டாபிக்கோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தான், அதாவது முடி பிரச்சனை. இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா முடி பிரச்சனை தான். முடி கொட்டுறதால எனக்கு டிப்ரெஷன் ஆகுதா, இல்லை டிப்ரெஷனால முடி கொட்டுதா, இல்லை நான் எதனால எனக்கு முடி கொட்டுது, நான் போகிற ஷாம்பு காரணமா, சாப்பிட்ற சாப்பாடு காரணமா, என்னதான் காரணம் அப்படின்னு தெரியாம தலையை பிச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த ஆயில் போட்டா ஹேர் வளர்ந்துருமா, இந்த ஆயில் போட்டா ஹேர் வளர்ந்துருமா, என்ன பண்ணா என் ஹேர் வளரும், இல்லைன்னா நான் வழுக்கத்தலையாயிருவனோ சொட்டையாயிருவனோ அப்படின்னு ஏகப்பட்ட கவலைகள் எல்லாருக்குமே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு அவ்வளோ அழகா இருக்கும் முடி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீட்டாக எண்ணெய் தேய்ச்சி அதை பின்னி நல்லா நீட்டாக பராமரித்து வைப்போம். அது காரணம் நம்ம அம்மாக்கள் தான். கிரெடிட்ஸ் கோஸ் டு அம்மானே சொல்லலாம். ஏன்னா நம்ம அம்மாக்கள் தான் நமக்கு தலை சீவி எண்ணெய் வச்சு பூ வச்சு அழகாக பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால் முடி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்ற ஸ்டேஜ் போவோம். அப்போ வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம முடியை விரித்து விட்டுட்டு நம்மளா ஏதோ ஒன்று போடுவோம். அதில் அப்படி முடி போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைக்கு அப்படின்னு வரும்பொழுது இன்னும் சுத்தம் இருக்கிற எல்லா முடியுமே போயிடும். கொஞ்சம் முடியை வச்சு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே இந்த முடி இருந்தால் போதும் அப்படின்னு மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், எப்படியாவது இந்த முடியை பாதுகாத்துடணும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை வச்சு நிறைய ஹேர் ஆயில் மார்க்கெட்டிங்லாம் வந்துருச்சு. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி முடி கொட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? கொட்டின முடியை எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் முடியை புதுசாக வளர வைக்க முடியும். அதுக்கு டிப்ஸ் சொல்ல தான் நான் வந்திருக்கேன். ஸோ வந்து உங்கள் வீட்டில் இருக்க கிச்சனில் குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கருவேப்பிலை இருக்கும். கருவேப்பிலை கிச்சனில் இல்லை அப்படின்னா நேராக ஃப்ரிட்ஜை திறந்தீங்க அப்படின்னா மம்மிஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலையை. ஸோ அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள், முருங்கை மரம் இருக்கா அப்படின்னு. ஒருவேளை முருங்கை மரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருங்கைக்கீரை கடையில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் வாங்கி அதையும் கொஞ்சம் எடுத்து ரெண்டையும் நல்லா காய வச்சிருங்க வெயில்ல. காய வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சு பொடியாக்கிக்கோங்க. நீங்கள் காய வச்சு அரைச்சி எடுத்த அந்த பொடியை டெய்லியும் 1 ஸ்பூன் காலையில் எடுத்து வார்ம் வாட்டரில் நல்லா கலந்துட்டு வெறும் வயிற்றுல குடிங்க. இப்படி 21 நாள் கண்டினியூஸாக நீங்கள் குடிக்கணும். இப்படி 21 நாள் கண்டினியூஸாக நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹேர் ஃபாலும் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 21 நாள் வந்து ரொம்ப முக்கியம். 20 நாள் தான் நான் குடித்தேன், 19 நாள் தான் நான் குடித்தேன், இடையில ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தேன், ஆனால் எனக்கு முடி வளரல, நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க அப்படின்லாம் நீங்கள் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டினியூஸாக 21 டேஸ் வந்து நீங்கள் வெறும் வயிற்றுல இதை குடிச்சிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இதை தவிர்த்து முடி கொட்டுற பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இருக்கிற முடியில வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வரும். அதாவது முடி 2 பிரியும். ஸோ இப்படி இருந்தாலுமே வந்து முடி வளரவே வளராது ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால். ஸோ ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேர் கட் பண்ணுறது, இல்லைன்னா வந்து அதுக்கு ஏதாவது வந்து ஷாம்பூ ஏதாவது போடுறது, அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணுவோம். பட் வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஸ்பிளிட்டன்ஸ் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்பலாம் யோசிச்சு என்ன பண்ணலாம் ஸ்பிளிட்டன்ஸ்க்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நமக்கு முடியல ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சரியாக எண்ணெய் வைக்காதால தான். ஸோ வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா எண்ணெயை வந்து தலையில் தடவிக்கோங்க. உச்சந்தலையிலேருந்து ஸ்பிளிட்டன்ஸ் இருக்க வரைக்கும் நல்லா எண்ணெயை தடவி குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெயை தடவி நல்லா மசாஜ் பண்ணுங்க உங்கள் தலையை. மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. ஸோ அப்படி தேங்காய் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி குளிக்கிறதால உங்கள் முடியில் இருக்க ஸ்பிளிட்டன்ஸ்லாம் கம்மியாகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்கள் ஹேர் வந்து நல்லா சில்கியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், ஹைட்ரேட்டாகவும் இருக்கும். ஓகே, தேங்காய் எண்ணெய் வச்சும் சரியாகலை அப்படின்னா இன்னொன்று என்னென்னா ஆனியன் ஆயில் வந்து கடையில் கிடைக்கும், இல்லை நீங்கள் வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் குளிக்கிறதுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆனியன் ஆயிலை உங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸை கம்மி பண்ணும், ப்ளஸ் ஹேர் ஃபாலையும் இது கம்மி பண்ணும். உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்ததாக ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும், கத்தாழை செடி. ஸோ அதில் இருக்க அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி உங்கள் தலையில் நல்லா தடவிட்டு அதை வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஆலோவேரா ஜெல் போடும்போது நம்ம ஹேரில் இருக்க ட்ரைனஸ் வந்து கம்மியாகும், ஹேரை வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஸோ இதனால வந்து இந்த ஸ்பிளிட்டன்ஸ்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்றாங்க. அடுத்ததாக பனானா ஹேர் மாஸ்க். பனானா ஹேர் மாஸ்க்கு ஒரு பனானா எடுத்து அதை நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க.
அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டை உங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பனானா ஹேர் மாஸ்க் உங்களுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட்டன்ஸையும் கம்மி பண்ணுன்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹேரை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக உங்கள் ஹேர் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரையாக இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலுமே நான் சொன்ன இந்த ஹேர் மாஸ்க் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, தேங்காய் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைங்க. ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 20 minutes முன்னாடி, ஒரு 30 minutes முன்னாடி தலையில் எண்ணெய் வச்சுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் ஓரளவு மெயின்டைன் பண்ணலாம். என்னைக்காவது நீங்கள் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கியிருக்கீங்களா? கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து டிவியில் வந்து ஒரு ஆட் காட்டுறாங்க, இதை போட்டால் நீங்கள் வெள்ளையாகிடுவீங்க, இதை போட்டால் பளபளன்னு ஆகிடுவீங்க, இந்த க்ரீம் போட்டால் உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் அப்படின்னா நம்ம உடனே வாங்கி அதை போட்டுருவோம். பட் அதில் என்ன கெமிக்கல் இருக்குது, அதால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் இருக்க சின்ன கெமிக்கல் கூட நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற பியூட்டி ப்ராடக்ட்ஸில் இந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது என்னென்ன கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்குகிற பியூட்டி ப்ராடக்டில் பாராபின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இந்த பாராபின் அப்படிங்கிறது பொதுவாக பியூட்டி க்ரீம்ஸை வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ண வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து அந்த பியூட்டி க்ரீம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அது ரொம்ப நாள் வந்து இருக்கிறதுக்கு, அதாவது இந்த எக்ஸ்பைரி டேட் அப்படின்லாம் போடுவாங்க இல்லையா. ஸோ இந்த டேட்டில் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்து வரைக்கும் இது வந்து எக்ஸ்பைரி ஆகாது, இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த பொருள் வந்து அத்தனை நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த பாராபின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாராபின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோனை செயலிழக்க வைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் நடத்தி அதை தெரிவிச்சிருக்காங்க. 2012 நடத்தின ஒரு ஆய்வில் பாராபின் மார்பக புற்றுநோய் திசுக்கள்ல இருக்கதும் கண்டறியப்பட்டிருக்கு. இதனால ஹார்மோன் சமநிலையின்மை, புற்றுநோய் அபாயத்துல இந்த பாராபின் பங்கு இருக்கதா தெரிய வந்திருக்கு. அதனால இனிமேல் நீங்க ஒரு பியூட்டி ப்ராடக்ட் பொருள் வாங்குறீங்க, அது என்ன பொருளா வேணாலும் இருக்கட்டும், அதுல இன்கிரீடியன்ஸ், அதுல என்ன கலந்துருக்காங்க, அதுல இருக்க கெமிக்கல்ல இந்த பாராபின் இருக்கா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி ஒரு சில பியூட்டி ப்ராடக்ட் லேபிள்லே போட்டிருப்பாங்க பாராபின் ஃப்ரீ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. இல்லைனா நம்ம தான் வந்து தேவையில்லாத சைடு எஃபெக்டால் அஃபெக்ட் ஆகி உட்காந்துருப்போம். அடுத்ததாக பேலெட்ஸ், இதுவுமே வந்து பியூட்டி ப்ராடக்டை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல் வந்து பொதுவாக எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ், ஹேர் ஸ்ப்ரே, பர்ஃப்யூம் இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோனை சீர்குலைய வைக்கும். அதே மாதிரி இந்த வளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகளையுமே ஏற்படுத்தும். அதனால இனிமேல் நீங்கள் வாங்குற பியூட்டி ப்ராடக்டில் இந்த பேலட்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு பயங்கர டேஞ்சராக கூட அமையலாம். அதனால நெக்ஸ்ட் டைம் இந்த கெமிக்கல் இதில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. இந்த கெமிக்கல் இல்லாத பியூட்டி ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. மூணாவதா சல்ஃபேட்ஸ். ஷாம்பூ, கிளென்சர்லாம் வந்து சோடியம் லாரட் சல்ஃபேட்னு இந்த மாதிரி சல்ஃபேட் நிறையா இருக்கும். இந்த சல்ஃபேட்ஸ் தான் வந்து நுரையை உருவாக்கும். நம்ம ஷாம்பு போடும்போது நுரை வரும் பார்த்தீங்களா, ஸோ இந்த நுரை வந்து இந்த சல்ஃபேட்டால தான் உருவாகுது. இந்த சல்ஃபேட்ஸ் வந்து நம்ம சருமத்தில் படும் பொழுது ரொம்ப கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. 2017 நடத்தின ஆய்வில் இந்த சல்ஃபேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம ஸ்கின்ல இருக்க எண்ணெய் சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்கி ஒரு மாதிரி இச்சிங்னஸ் கொண்டு வருமா, இது வந்து இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்குற பியூட்டி ப்ராடக்ட்ல சல்ஃபேட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பியூட்டி ப்ராடக்ட் வாங்கி அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக ஸ்மெல் வரும். அதாவது வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்மெல்லுக்காகவே அந்த ப்ராடக்டை வாங்கி திரும்ப திரும்ப கூட யூஸ் பண்ணுவோம், இது நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தப்பை தான் நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சில நேரங்களில் முகத்தில் அலர்ஜியை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகும். 2018 நடத்தின ஒரு ஆய்வில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸோ பியூட்டி ப்ராடக்ட்ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல தோல் அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த பியூட்டி ப்ராடக்ட் லேபிள்லேயே வந்து
ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு பயங்கரமாக தீங்கு விளைவிக்கும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பியூட்டி ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பியூட்டி ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம முகத்துக்கு என்ன போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம முகத்துக்கு போடுற விஷயத்தில் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி போடுற ஒரு பொருள் வந்து நல்ல பொருளாக இருக்கணும். அது நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பொருளாக இருக்கணுமே தவிர்த்து நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுற ஒரு பொருளாக இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும், வேறு ஏதாவது பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். செத்து போயிருப்போம்ப்பா, அது குழந்தைய அனாதையாக விட்டுட்டு செத்து போயிட்டு இருப்போம்ப்பா. என்ன வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் என்னை போல கஷ்டம் பேருக்கு தான்ப்பா இந்த இளவரசின்னு பேர் கடவுள் ஒன்று கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த இளவரசி போல் வாழ்க்கையில் யாருமே கஷ்டப்படக்கூடாது. எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய காப்பாற்றி இருக்கிறப்பா. அவனை இந்த கையை பிடிப்பனா, இந்த கை பிடிப்பனா பிடிக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கடவுளுக்கு தெரியும்பா, ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கை பிடிக்க வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா, கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்ப்பா, ரொம்ப நன்றி சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அவன் பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகி அவங்கள வந்து ஒரு உண்மையான இளவரசியாகவே ஒரு நாள் வந்து ட்ரீட் பண்ணும்போது அதையும் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அவனை ஆகணும், கலெக்டர் ஆகணும், அவன் நல்லா படிக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யணும். இந்த இளவரசி பார்க்கலன்னா கூட நான் ஆவியாக வந்து கூட நின்று அவனை பார்ப்பேன்ப்பா. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்ப்பா. அவன் இந்த போல் செய்வான்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குப்பா. சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.